வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இதில் முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ரே மெஸ்டீரியோ இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அவருக்கான டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரிட்டையர்மெண்ட் இதுக்கோசரம். ஆனால் அதே சைடு சோகம் இருந்தாலும் இன்னொரு சைடு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ட்ரிபிள் இருக்குல்ல மேனேஜ்மெண்ட்டு, அதாவது ட்ரிபிளோட சிஎம்மாக நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ தான் இருக்க போகிறாரு. என்ன ப்ரோ இது நியூஸாக என்னென்னு அஃபிஷியலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரிபிள் ஏவில் ஒரு உமன்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ரே மிஸ்டீரியோவை ட்ரிபிள் ஏவோட சிஎம்மாக ஆக்கியிருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த பக்கம் டாமினிக் மிஸ்டீரியோ பார்க்கவே முடியல. ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அதர் கம்பெனியை சேர்ந்த வேர்ல்டு சாம்பியன் அதான் அந்த வேர்ல்டு டைட்டில் தான், அதான் அந்த டைட்டில் வேறு வச்சுருக்காரு, மெகா டைட்டிலு. இங்கே ரே மிஸ்டீரியோ சொல்கிறது தான் கேட்கணும். அப்படி இல்லைன்னா புள்ளையை சஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவர் இஷ்டம், அவர் ரூல்ஸ் தான். இதுக்கப்புறம் அதிக டைம் பார்ப்போம் ரே மிஸ்டீரியோவை. ஏன்னா டபிள்யூடபிள்யூக்கும் எப்பாவது பார்ப்போம்லாம் பார்க்க மாட்டேன், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ட்ரிபிள் இருக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டை அதிகமாக பார்க்கலாம். எப்படின்னா இப்போ டபிள்யூடபிள்யூ கூட சரி, இந்த நிக்காலஸ், ஆடம் பியர்ஸு, ஷான் மைக்கிள் இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, அந்த மாதிரி ஷான் மைக்கிள் ஒரு பெரிய பதவி இருந்தாலும் பார்க்க வாய்ப்பு கிடைக்குதில்ல. அந்த மாதிரி ரே மிஸ்டீரியோவும் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட பிரேக்கப் விரைவில் நடக்கும்ன்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதில் 2 பேரும் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த ஆஞ்சிலோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்ராலன்ஸை அடிப்பாங்க. அப்போ தலைவன் அந்த பாடி வச்சுட்டு அவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். பட் அவருக்கு இன்னொருத்தர் நம்ம தலைவன் சூப்பர்மேனுக்கு பிடிக்கல. அவர் பிடிக்காத காரணத்தில் வந்து அப்போயே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் அடித்து போட்டார். ஆனால் அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தலைவன் ஒரு தூக்கி போட்டிருப்பாரு பாருங்க. எனக்கு இவங்க மேட்ச்சில் பிடிச்சதே இவர் தூக்கி அடிக்கிறது தான். நான் இவங்க மேட்ச் எல்லாமே பார்ப்பேன், இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். எப்போ அந்த சீன் நடக்குது, வெஷமினால பிரான் ஸ்ட்ரோமனெல்லாம் அவர் தூக்கி போட்டிருப்பாரு. பிரான் ஸ்ட்ரோமன் மட்டும் இல்லாமல் ராயல் எவ்வளோ பேர்த்த ரோப்புக்கு வெளியே அந்தாண்டி இந்தாண்டி ஓடும்போது ரன்னிங்கில் தூக்கி அடிப்பார். அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரான் பிரேக்கரை. சரி, நான் மேட்ச் முடிகிற வரைக்கும் எதுவுமே இல்லையே, போச்சுடா ஆஸ்டின் தீரியும் தூக்கி அடிக்கல, லோகன் பாலையும் தூக்கி அடிக்கலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கே பார்த்தா டபக்குன்னு பிரான் பிரேக்கர் ஸ்பீர் போட வருவார். அப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் நவுந்தோடனே அவர் தூக்கி அடிப்பார் பாருங்க, செம்மையாக இருந்தது. பின்னாடி ஓடி அந்த மைக்கில் பேசுவாங்களே, அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல ஓடி விழுந்துட்டார். அது பிரான் பிரேக்கரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. 5 மேட்சஸ் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 மேட்சை பேங்கரு. வேறு வாய்ஸ் என்னன்னு தெரில, லைட்டாக குளருது. ஏற்கனவே குளற மாதிரி பசங்க குளருது. 2 உமன்ஸ் மேட்சாக அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் என்னடா இந்த மேட்ச்சில் பெரிய ஸ்டார்டர் கொடுக்கும்போதே ஏதாவது சொதப்பல் இருக்குமாடான்னு. அங்கே வச்சானுங்க ஆப்பு. முதல்ல 3 பெரிய மேட்சை கொடுத்து டிக்கெட்டை ஃபுல் பண்ணிட்டு கடைசியில் வச்சானுங்க. மக்கள் நினச்சிருப்பாங்க இன்னும் தரமான மேட்ச் இருக்குன்னு. அதுலேயும் ஒரு சின்ன மேட்ச், சப்பையான ஒரு மேட்ச் இருக்குது. ரியா ரெப்லி ஜெட்காரர்கள் விடுங்க, ரியா ரெப்லிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களுக்கு மேட்ச் தேவைப்படுது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த பெக்கிலிஞ்சி ஃபேன் பேஸ் இருந்தாலும் இப்போ அவங்க ஹீல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பிடிக்காதது நிறைய விஷயம் இருக்குது. அந்த மேட்ச் எதுக்குடா, அதுங்க எல்லா மேட்சுமே வெஸ்டர்மீனியாவோட ரீமேட்ச், பேக்லேஷோட ரீமேட்ச் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோஸுக்கு அனைவரும் துரோகம் பண்ணியிருக்காங்க. ரேண்டி ஆர்டன் கூட இருந்தாரா, சாம்பியன்ஷிப் வேணும்னு ஆசைப்பட்டு கோடி அடித்தாராம். அந்த மாதிரி சமீசனும் கூட இருந்தாரா, அவரும் எவ்வளோ வாய்ப்பு ட்ரை பண்ணார். ஆனால் ஹீல் டர்ன் பண்ணி அடித்தது எல்லாமே நியாயம்தாங்க. இவரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி தெரில. கூட இருந்தாலும் சாம்பியன்ஷிப் வேணும்ல, அவர் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செமிசீனும் குந்தரை அடித்தாலும் நான் காப்பாற்ற துரோகம் பண்ணாரா. கெவின் ஓன்ஸும் அடித்தாரா, இன்னொரு டைம் போட்டு அடித்து பேட்டு இந்த சாம்பியன்ஷிப் கோசரம் 2-3 மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாரா. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிடுச்சு. யார் சமிசைன் கூட மோதி தான் இன்ஜுரி ஆகி இப்போ வர முடியாது அது இதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கைத்தில் இன்ஜுரி ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க கெவின் ஓன்ஸோட. அவர் ஆனால் ரிட்டர்ன் பண்ணால் பெரிய ரிட்டர்னாக இருக்கும் அவருது. அதுக்கடுத்து ஜான்சினாவும் அட்டாக் பண்ணிட்டாரா. இவங்களாம் ப்ரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் ப்ரோ காட்டுறீங்கன்னா வெஸ்டர்மீனியா இவர் சாம்பியன்ஷிப்பு ஹிஸ்ட்ரி மேக்கிங் பண்ணி ஜெயிச்சார்ல ரோமன் ரெயின்ஸ் கிட்டேருந்து. அப்போ ஏன்னா கூட இருந்தவங்க இவங்க தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜான்சினா ஹெல்ப் பண்ணார்,
கெவின் ஓன்ஸ் தூக்கி வச்சு செமிசினு இவங்க எல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்க. கெவின் ஓன்ஸும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. கெவின் ஓன்ஸ் வந்து இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். கெவின் ஓன்ஸ் அட்டாக் பண்ணார், செமிசினு எல்லாமே வந்திருப்பாங்க. இங்கே நம்பிக்கை துரோகம் பண்ணாத ஒரே ஆள் மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ தான். ஆமாம் நண்பர்களே, ஜே ஊசோவும் கோடியூஸ் கூட இருந்திருக்காரு. அவர் மட்டும்தான் இன்னும் அந்த டைட்டிலுக்கோசரம் மோதலை. அந்த டைட்டில் வேணும் அது இது எதுவுமே கேட்கல. அவர் போனால் அப்படி அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் பார்க்க போயிடுவார். கோடிக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாத ஒரு ஆள் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான், அது நம்மளோட ஜே ஊசோ தான். அவ்வளோதான் நம்மளே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டு. வேறு ஏதாவது சூப்பர் அப்டேட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் வந்து பாய் பை.